புதுக்கோட்டையில் ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக 2 lakh டோர்னமெண்ட் வச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டோர்னமெண்ட்டை முடிச்சிருக்காங்க. உண்மையாகவே ஒரு பெரிய விஷயங்க. கிரவுண்ட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், பிச்சு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், 2 கிரவுண்டில் பிச்சு ரெடி பண்ணி ஸோ 2 பிச்சுமே இது கூட அது கம்மி அப்படின்னு சொல்ல விடாத அளவுக்கு சூப்பராக நடத்தி லீக் மேட்ச் நடத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு கங்க்ராட்ஸ்ண்ணா. ஸோ யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீக் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச் நடத்தாமல் லீக் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சரி, ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து லீக் எதுக்கு ஆரம்பிச்சோம்னா, நம்ம 2 lakh டோர்னமெண்ட் சரியா, அதுக்கு வந்து 15,000 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அதாவது ரொம்ப பெரிய தொகை. என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கு பெரிய தொகை. ஸோ நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஆஃப்லி தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து 10% என்ட்ரன்ஸ் தான் வைப்பாங்க. அதாவது நாக் அவுட் மேட்ச்சுக்கு இப்போ 2 லட்சம் அப்படின்னா 20,000 தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லையும் ஒரு 5,000 கம்மி பண்ணி அதில் லீக் மேட்ச்சும் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 15 ரூபான்றது வந்து ஒரு பெரிய தொகை தான். ஓ, நீங்கள் அதுவே கூட அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஆனால் எங்களை பொறுத்த இந்த 15ன்றது வந்து ஒரு பெரிய தொகை. 15,000 ரூபா கட்டி வராங்களே, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து தோற்று அவங்க போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால, ஒரே ஒரு நோக்கத்தினால தான் நாங்கள் வந்து லீக்ன்ற ஒன்றே வந்து ஆரம்பித்தோம். ரெண்டாவது, பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு டீமுக்கு தெரியாது, புதுசாக விளையாட வர்றாங்க. ஸோ அவங்க முதல்ல வந்தோட மேபி டீம் 6 ஓவர் வந்து ஒரு டீமோட குவாலிட்டியை கன்சிடர் பண்ண முடியாது. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் லீக்னு ஒன்று வந்து ஆரம்பித்தோம். அதாவது லீக்ன்றது இந்த மாவட்டத்திலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ரொம்ப. நம்மளுமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக லீக் சிஸ்டம் ஸ்விட்ச் பாலில் நிறைய நடக்கும், ஆனால் வெயிட் டென்னிஸ் பாலில் ஃபர்ஸ்ட் டைமாக நடத்தின கமிட்டி நீங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயம்னா. ஸோ அதே மாதிரி டோர்னமெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்ட்டு அந்த அம்பேர்ஸாக இருக்கட்டும், இங்கே கமிட்டியில் உட்காந்து நீங்கள் வேலை பார்க்குறது எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்தீங்க. அதை எப்படி முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்களா, இவங்க அம்பேர் போகணும் அப்படிங்கிறது? காரணம்னா, இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டீமில் லெஜெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, புதுக்கோட்டை மாவட்டத்திலே லெஜெண்ட்ஸ்னா நம்ம பழைய டீம் மெம்பர்ஸ் தான். இவங்க பாறைக்குமார் நான் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பழனி அண்ணன், இவங்க எல்லாமே லெஜெண்ட்ஸ், கீரனூரோட லெஜெண்ட்ஸ். இவங்களோட ஓல்டு பிளேஸ், கேஜிகேயோட ஓல்டு பிளேஸ், பெஸ்ட் பிளேஸ். இவங்களோட ஒத்துழைப்புனால தான் வந்து சிறப்பாக அமைஞ்சது காரணம். ஓகே, சூப்பர்ண்ணா. அதே மாதிரி பிச்சு எப்படி தானே இப்படி ரெடி பண்ணி, ஆக்சுவலாக எப்போவுமே ஸ்கூல் கிரவுண்டில் மேட்ச் எந்த மேட்ச் நடத்தினாலும் சூப்பராக ரெடி பண்ணி சொன்னாங்க. ஆனால் அதை விட ஒரு படி மேலே இந்த பிச்சு ரெடி பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் முக்கியமாக. சரி, இதை மட்டும் வந்து ஒரு மூல காரணம் யாருன்னா, குமாரும் பெரியண்ணசாமி, இவங்க 2 பேர் வந்து ஒத்துழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, என் பசங்க சின்ன பசங்க நிற்கவே என் பின்னாடி எல்லாருமே 5 மணிக்கு வரணும், 5 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு வருவாங்க. கரெக்டாக வந்தாங்க, பண்ணாங்க, பண்ணோம். ஓகே, ஓகே, அதான். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், சூப்பரான விஷயம்ண்ணா. பர்சனலாக ஒரு கேள்வி, மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ப்ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. முந்தின நாள் அந்த மழை பெய்கிற மாதிரி கண்டிஷன் வச்சு எல்லாருக்குமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு விடுச்சு. அப்போ எப்படி மைண்ட் செட் இருந்துச்சு? கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். என்னென்னா, வெளியிலேருந்து டீம்ஸ் நிறையா என்ட்ரு பண்ணியிருந்தாங்க. லோக்கல் டீம்ஸ் வந்து 2 தான், எல்லாமே வெளி டீம்ஸு. அவங்களுக்குலாம் என்ன ஆன்சர் பண்ண போகிறோன்றது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து எங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்னதான் மழை பெஞ்சாலும் எங்களால் ரெடி பண்ண முடியும். அதே தான், நானுமே முந்தின நாள் கண்ணன் போன் அடிச்சு, என்னன்னே மழை பெய்கிற மாதிரி இருக்குது, என்னென்ன பண்ணுறது, புயலே அடித்தாலும் நடத்துவேன் தம்பின்னு சொன்னார். சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு. கண்டிப்பாக அது கண்ணன் அண்ணனோட எஃபர்ட்டு ப்ளஸ் டீம் எஃபர்ட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க இங்கே. நல்லாவே இருந்துச்சு. இன்னொன்று, அது எப்போதுமே எங்களுக்கு நல்லா தான் இருக்கும் டீம் எஃபர்ட்டு. நாங்கள் பசங்க எப்போதுமே பிரித்து பார்த்ததே கிடையாது. டீம் எஃபர்ட் வந்து எப்போதுமே இந்த டோர்னமெண்ட்டில் எந்த டோர்னமெண்ட் தான் நம்ம பசங்க எப்போதுமே நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட் ஸ்பெஷலி கிரவுண்டுன்னு பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்க. அது ஒரு நாள் மட்டும்தான் சாத்தியமானது. ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேலாவே நாங்கள் மேட்ச் நடத்துகிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் நீங்கள் ஃபைனல் ஆடலையா, செமிஃபைனல் மட்டும் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் இந்த ஊரில் நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் 2 லட்ச ரூபா மேட்ச் நடத்துறீங்க, எல்லா ஊர்லேயும் வந்து ஃபைனல் ஆடுறீங்கன்னு. எங்களுக்கு பரிசெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் மேட்சை நல்லபடியாக நடத்தணும் தான், எப்போவுமே நாங்கள் செமி தான் ஆடுவோம். இதுதான் எங்களுக்கு எப்போவும் பெருமை. வெளியிலேருந்து வரவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்போம். எங்கள் டோர்னமெண்ட்டில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பிளேஸுமே இந்த மண்ணில் வந்து விளாண்டுருக்காங்க. அது எனக்கு பெருமை, அவ்வளோதான். மற்றபடி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த வந்து கர்வமாக சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்த வந்து கௌரவமாக சொல்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா,
முத சாப்பாட்டை அறிமுகப்படுத்துற டீம் நாங்க தான். ஓ சூப்பர் சூப்பர் எல்லா அணிக்கும் சாப்பாடுன்னு ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறது சிஎம்கே கேஜிகே ஸ்போர்ட்ஸ் கிளப் நாங்க தான் அறிமுகப்படுத்தினோம். சிக்ஸர்ஸ் பேலட்ன்ற ஒரு விதத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம். முதல் முறை புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே நாங்க தான் கொண்டு வந்தோம். அதே மாதிரி இப்போவும் இந்த லீக் டோர்னமெண்ட் நாங்க கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். அது பெருமை. ஓகே சூப்பர்ண்ணா. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக மேட்ச் நடத்த ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? 2000 ரூபாயில ஆரம்பிச்சு 2 லட்சம் வரைக்கும் உயர்ந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்பான்சர்லாம் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? நீங்கள் ஒவ்வொரு விதத்துலையும் ப்ரைஸ் கேட்டு போகும்போது எப்படின்னா, இப்போ நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் மேட்ச் நடத்தினா எப்போதுமே நல்லா நடத்துவோன்ற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நாங்கள் கேட்க போகிற ஸ்பான்சர்ஸ் யாருமே வந்து எங்களுக்கு வந்து இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க். எதனாலனா, நாங்கள் இதுவரையும் ஸ்பான்சர்கிட்ட போய் யாருமே எங்களுக்கு இல்லைன்னு சொன்னதில்லை. எத்தனை வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, நாங்கள் மேட்ச் நடத்தி 10 வருஷம் நடத்தி முடிச்சிட்டோம். ஒரு 7 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நடத்துகிறோம். இருந்தாலும் எங்கள் ஸ்பான்சர் எல்லாமே ஒத்துழைச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஸ்பான்சர் நீங்கள் கேட்கும்போது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின வருஷம் நீங்கள் நடத்தின டோர்னமெண்ட்டு பெஸ்ட்டாக நடத்தி காட்டியிருக்கீங்க. அமௌண்ட்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டோர்னமெண்ட்டு நீங்கள் நல்லபடியாக நடத்தினால தான் ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் கேட்கும்போது மறுப்பு தெரிவிக்காமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் நீங்கள் நினச்சிங்களா என்னன்னு தெரில, ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் நினச்சதை விடவே ரொம்ப சூப்பராக நடத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி ஸோ நம்மளுக்கும் ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஃபஸ்ட் டைமாக ஒரு 2 லேக் டோர்னமெண்ட்டில் நான் கமிட் ஆனது ஸோ நம்ம கேஜிகே சிஎம்கே டோர்னமெண்ட்டில் தான். ஸோ என்னாலும் என்னோட நன்றி கடனும் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நன்றிண்ணா. இப்போ ஒரு கான்செப்ட் புதுசாக உருவாக்கிருக்காங்க, ஒரு டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு. அந்த ஒரு டோர்னமெண்ட்ல மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஊரை கனெக்ட் பண்றாங்க. ஆனா கீரனூருக்கு மட்டும் தெரு வயசு வைங்க இப்படி மாதிரி கனெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட், நாங்களும் ஒரு ஊர் தான், கீரனூர் ஊர் தான், தெரு கிடையாது. திறமைக்கு பாருங்க, தெருவில் பிரிக்காதீங்க. அதாவது கேம்ன்றது வந்து திறமைக்கு உண்டான பரிசு தான். நீ நல்ல பிளேயரா வா, நல்ல டீமா வா, அடி போ, அவ்வளவுதான். திறமைக்கு தான் பரிசு. நீ ஒரு சிஸ்டம் ஓகே ஃபைன், நல்ல சிஸ்டம், எங்களையும் அதில் ஏத்துக்க, அவ்வளவுதான். நாங்களும் ஒரு ஊர் தான், நாங்களும் கீரனூர் தான், கீரனூர் ஒரு ஊர் தான். அதை ஏன் பிரிக்கிற? ஒரு தெருவில் உன்னால 11 கொண்டு வர முடியுமா? ஒன்னால கொண்டு வர முடியுமா? அதான் என்னோட கேள்வி. என் தெருவில் வந்து ஒரு 500 பேர் கூட கிடையாது. என்னால எப்படி 11 கொண்டு வர முடியும்? அதாவது ஒரு 100 குடும்பத்துல நான் எப்படி 11 கொண்டு வருவேன்? ஸோ அவங்க கேட்குறதும் ஒரு வேல்யூபிள் பாயிண்டாக தான் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஓகே ஃபைன், நல்ல ஒரு சிஸ்டம், அதில் எங்களையும் ஏற்றுக்கங்க. நாங்களும் டீம் தான், நாங்களும் விளாண்டு தான் கப்பு வாங்க போகிறோம். எங்களுக்கு சும்மா யாரும் தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து விளாண்டு தான் நாங்களும் வர போகிறோம். அதனால் எங்களையும் மதிங்க, பிளேயர்ஸை மதிங்க, எங்களையும் சேர்த்துக்கங்க, நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே. இவங்க வந்து இவங்க கேஜிக்கு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தம்பிக்கு வந்து இந்த பேரை வந்து காப்பாற்றணும். அதெல்லாம் வேண்டிக்கிறேன். ஸோ ஒரு சீனியர் வாயிலேருந்து இந்த வார்த்தையை சொல்லும்போது உண்மையாகவே கண்டிப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. நீங்களும் தொடர்ந்து பசங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க. ஓகே ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ.